நேற்று லைவ் மாற்றி போட்டங்காட்டி வீஸ் போலியே. இன்னைக்கு போட்டே ஆகணும், பார்க்கணும், செக் பண்ணணும் தான் இன்னைக்கு லைவ் போட்டேன். போகுது லைவ் கட் பண்ணுறேன்னு சொன்னா மட்டும்தான் டாப்பில் வீஸ் போகும். தர்கா முருகா சந்தைக்கு போகும். என்னது தர்கா முருகா சந்தைக்கு போகுமா? என்ன அது விடுகதை கேட்குறீங்களா? என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு பண்ணுற கமெண்ட்டே எனக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதே. ஒழுங்கா படி, தப்பு தப்பா படிக்காத அப்படிங்கிறாங்க. நீ ஒழுங்கா போய் படி. காலையில் அதெல்லாம் முடியாது. கட்டூர் போய் படிப்போம். அடிச்சு போடுவோம். போத்துனா போட மேல 5 நிமிஷம் சொல்லி நீ 50 நிமிஷம் பண்ணி போடுவீங்க. ஏமாத்து. ஒரு நாளைக்கு வேற யாருங்க புரியலீங்க. சரி, நீ என்ன இன்னைக்கு லீவ் அக்கா? லீவாடா தம்பி. சரி வைங்களா. ரொம்ப நாள் கமெண்டே பண்ணலேன்னு பார்த்தேன். ஹாய், நீங்க தான் வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வந்தீங்களா? அச்சோ, ஆமா, வெளியூர்ல போய் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தேன். அதை படிக்கிறதுக்கு வெளியூர் போனேங்க. உள்ளூர்ல ஸ்கூல் இல்லை. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க. என்ன வயசு? கல்யாணம் வேற ஆயிடுச்சு. புள்ள அட தம்பி வர்ற என்ன கோபிகா 5 நிமிஷம் தீனா கொடுத்துட்டு டைமிங் பார்த்துட்டு வாங்கிக்கோ. கம்பெனி லோடு இல்லைக்கா. அப்படியாடா தம்பி. சரி, எவ்வளோ சேலரி தராங்க? 20,000 என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. எவ்வளோ தராங்க? இன்று மங்களகரமாக. புரியல நேத்ரா, உன்னுடைய கமெண்ட் வர நல்லாவே பண்ண மாட்டேங்கிற. அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்களா? என்ன அறிவிப்பு இது? என்ன மண்டை இப்படி இருக்கா? என்ன மண்டை தெரியவில்லை. உங்க ஏஜ் என்ன சொல்லுங்கள். அது சொல்லக்கூடாது. ஹாய், தென் லைவ்ல இருக்குங்களா? தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்பதான் கமெண்ட் கரெக்டா படிப்பேன். இல்லைன்னா தப்பு. நீங்க சென்னையா? இல்லைங்க, ஈரோடு மாவட்டம் பவானி. அக்கா சிம்பிளா ஆகாய திங்க மாட்டேன் குடு. எப்பா என்னடா தமிழே, வேற நாட்டுக்கார தமிழோ. ஹாய், சோ கியூட் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. அக்கா சொல்லு. ஓகே, உங்க ஏஜ் சொல்லுங்க. ஒரு முறை பிறந்தோம், வாழ போகிறோம். அதற்குள் ஏன் சந்தேகம்? அப்படியொன்றும் இல்லாம போன் பேசுவதற்கும் மெசேஜ் பண்ணுவதற்கும் மட்டும் காசு போட்டுக்கலாம். அப்படியா? 16,000 to 18,000 அக்கா. அப்படியாட தம்பி. இன்னும் வேற ஏதாச்சும் சைடு பிஸ்னஸ் பார்க்கலாம். உழைக்கணும். இந்த வயசுல ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு உன்னுடைய குழந்தை குட்டிகளோட ஹாப்பியா இருக்கலாம். அந்த டைமிங் போவ அதில் ஒர்க் பண்ணுறது போல நீ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். உங்கள் வீடியோ பார்த்தேன், அனைத்தும் சூப்பர். இல்லைன்னா யூடியூப் அருமையே தர. நீயும் கொஞ்சம் மண்டை பிச்சுட்டுக்கடா. நீ போகிறத வரதே அப்படி எடுத்து வீடியோ போடுற தம்பி. கோபிகா என்ன பண்ணுறாங்க? எழுதுகிற வேலை நிறைய கொடுத்துட்டாங்க. என்னாரும் எழுதிட்டே தான் இருக்கா. ஃபோன் நம்பர். ஹாய் கணேஷ், சரியாக பேசு. யார் அந்த கணேஷ்? எஜுகேட் வேலை வாங்கி தர போறாங்களா அக்கா? எஜுகேட் வேலையா? புரியலடா தம்பி எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாச்சும் உன்னுடைய பெட்ரோல் செலவுக்கு கை செலவுக்கு தனியாக கொஞ்சம் சம்பாரிச்சிட்டீங்கன்னா இந்த காசை சேர்த்து வைக்கலாம். வீட்டு கடன் இந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படி சொன்னேன். உங்கள் அழகின் ரகசியம் என்ன? அப்படி ஒன்றும் அழகு இல்லை என்பாப்பா. ஏற்கனவே போட்ட கமெண்டே போடுறீங்க. ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்து வாழ போகிறேன். நல்லா படிங்க. என்ன இரு, நல்லா தானே படித்தேன். அழுகிற மாதிரி வீடியோ போடாதீங்க. உங்களை நல்லா மனசுக்கு நீங்கள் நல்லா வருவீங்க. கடவுள் ஒருத்தன் முருகன் இருக்கிறார், நம்பி